அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருக்குறளிலே குறிப்பறிதல் என்று ஒரு அதிகாரம். இந்த குறிப்பறிதல் பொருட்பாலில் உள்ள குறிப்பறிதல் அதிகாரம், அது 71. அதில் ஒரு குறள்கள்: கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான் எஞ்ஞான்றும் ஆறாநீர் வையக்கு அணி. ஒருவன் வாய்விட்டு சொல்லாமலேயே அவன் முகத்தை பார்த்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதனை அறிந்து கொள்பவன் உலகத்திற்கு ஆவரணம் போன்றவன் என்று சொல்கிறார். ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். ஒருவன் மனதில் உள்ளதை கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்ளக்கூடியவன் தெய்வத்திற்கு சமமானவன். குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல். ஒருவனுடைய முகத்தை பார்த்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை தெளிவாக அறியக்கூடியவனை நாட்டில் உள்ள எதை கொடுத்தாவது துணையாக கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. முகக்குறிப்பை பார்த்து உள்ளத்தின் எண்ணத்தை உணர்ந்து கொள்பவரோடு மற்றவர் உறுப்பால் ஒத்தவராக தோன்றினாலும் அறிவால் வேறுபட்டவரே. குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்ததோ கண். ஒருவனுடைய முகக்குறிப்பை பார்த்தே அவன் எண்ணத்தை அறிந்து கொள்ள முடியாவிட்டால் கண்கள் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். அடுத்து இருக்கும் பொருளை அப்படியே காட்டும் கண்ணாடியை போல் உள்ளத்தில் மிகுந்து தோன்றும் உணர்ச்சிகளை முகம் காட்டும். அடுத்தவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை கண்ணாடியில் பிம்பத்தில் தெரிவதைப் போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை நம்முடைய கண்களே நமக்கு கண்ணாடி என்று சொல்கிறார். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். மகிழ்ந்தாலும் வெறுத்தாலும் அந்த உணர்ச்சியை முந்திக்கொண்டு காட்டும் முகத்தைப் போல மிகுந்த அறிவுள்ளது வேறு எதுவும் இல்லை. முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். உள்ளத்தின் குறிப்பை வைத்து என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ளும் வல்லமை உள்ளவன் முகத்தை நோக்கி நின்றாலே போதும், அவன் எல்லாம் அறிவான். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். உள்ளத்தின் குறிப்பை வைத்து என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ளும் வல்லமை உள்ளவன் முகத்தை நோக்கி நின்றாலே போதும், அவன் எல்லாம் அறிவான். பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். கண் பார்வையின் வேறுபாடுகளுக்கு பொருள் உணர்பவர் துணை இருந்தால் ஒருவனது பகையையும் நட்பையும் கண்களை கொண்டே புரிந்து கொள்ள முடியும். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோள் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. நுட்பமாக அறிந்து சொல்கிறவருக்கு அவ்வாறு கூற அளவுகோலாக இருப்பது அவருடைய கண்களே. அடுத்தது குறிப்பறிதல் 110வது அதிகாரம், இன்பத்துப்பால். இதில் என்ன குறிப்பை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், குறிப்பாக காதல் சிறப்பை சொல்லுகிறார்கள். காதல் குறிப்பை: இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய்க்கு மருந்து. இவள் ஒருத்தியிடம் 2 பார்வைகள் உள்ளன, ஒன்று நோயை உண்டாக்குகிறது, மற்றொன்று அந்நோயை போக்குகிறது. கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகமன்று பெரிது. என்னை கண்ணால் களவு கொள்ளும் இவருடைய சிறிய பார்வை இன்பத்தில் சரிபாது என்று அதைவிடவும் அதிகமானது. நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அது அவள் யாப்பினுள் அட்டிய நீர். அவள் என்னை பார்த்தாள், நான் அவளை பார்த்ததும் எதையோ என்னை தலைகுனிந்து கொண்டாள், அது அவள் வளர்க்கும் அன்பு பயிருக்கு ஊற்றிய நீர். யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்காக்கள் தான் நோக்கி மெல்ல நகும். நான் பார்க்கும்போது அவள் நிலத்தை பார்ப்பாள், நான் பார்க்காத போது அவள் என்னை பார்த்து மெல்லச் சிரிப்பாள். குறிகொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறகணித்தால் போல் நகும். என்னை நேராக குறித்து பார்க்காதவளைப் போல ஒரு கண்ணை சுருக்கினவள் போல் என்னை பார்த்து தனக்குள் சிரித்து மகிழ்வாள்.
உறாதவர் போல் சொல்லிடும் செரா அற்சொல் ஒல்லை உணரப்படும். அன்பு இல்லாத அயலார் போல் வெளியே பேசினாலும் அந்த பேச்சு நெஞ்சிலே பகையில்லாதவர் பேச்சு என்பதை உடனே அறிந்து கொள்ள முடியும். செரா அச்சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறார் போன்று உற்றார் குறிப்பு. பகையில்லாத பேச்சும் பகைவரைப் போல் பார்வையும் வெளியே யாரோ போல் இருந்து உள்ளத்தில் அன்பு கொண்டுள்ளவரின் அடையாளங்கள். அசையியற்கு உண்டு ஆண்டுவோர் ஏரியான் நோக்க பசையினல் பையனகும். நான் பார்க்கும்போது மெல்லச் சிரிக்கும் அவளிடத்திலே அப்போது ஓர் அழகு தோன்றுகிறது. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. அதற்கு முன்பு அறியாதவர் போல பிறர் இருக்கும்போது பொதுவாக பார்த்து கொள்வது காதலர்களிடம் உள்ள இயல்பு. கண்ணொடு கண் இணை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. காதலர் இருவருடைய கண்களும் ஒத்த பார்வையில் அன்பால் ஒன்றும் போது வாய்ச்சொற்கள் பயனில்லாமல் போகின்றன. அடுத்தது புணர்ச்சி மகிழ்தல். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. கண்டும் கேட்டும் உண்டும் முகந்தும் தொட்டும் பெறுகின்ற ஐம்புல இன்பங்களும் ஓர் அழகிய இடத்திலே உள்ளன. பிணிக்கு மருந்து பிறமண் அணியிலே தன் நோய்க்கு தானே மருந்து. நோய் வேறு மருந்து வேறு என்னும் தன்மை இல்லாமல் இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கிறாள். தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணால் அழகு. தாம் காதலிக்கும் பெண்ணின் மென்மையான தோள்களில் சாய்ந்து தூங்குவதை விட தவ முனிவர்கள் விரும்பும் திருமால் வாழும் உலகம் அதிக இன்பத்தை தருமா? நீங்கின் தெருவும் குறுங்கால் தன் எனும் தீயாண்டு பெற்றாள் இவள். நீங்கினால் சுடுகிறது, அருகே சென்றால் குளிர்கிறது. இப்படிப்பட்ட புதுமையான தீயை இந்த பெண் இங்கிருந்து பெற்றாள். வேட்ட பொழுதின் அவை போலுமே தோட்டார் கதிப்பினால் தோல். ஒருவருக்கு நினைக்கிற பொருள் நினைக்கிற போதே தாமே வந்து இன்பம் தருவதைப் போல மலர் சூடிய கூந்தல் கொண்ட இவளின் தோல் இன்பம் தருகிறது. உருதோறு உயிர் தெளிப்ப தீண்டலால் பேதையிட்டு அமிழ்தில் இயன்றன தோல். வாடிய என் உயிர் இவள் தோள்களை தழுவும் போது தளிர்த்து விடுகிறது. ஆகவே இவள் தோள்கள் சாவா மருந்தன அமுதத்தால் ஆனவையாக இருக்க வேண்டும். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டு அற்றால் அம்மா அறிவை முயக்கு. தம் சொந்த வீட்டில் தம் உழைப்பால் விளைந்த பொருள்